ஹலோ காய்ஸ், நான் வித்யா சரஸ்வதி. நான் இங்கே கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட், யங் ஆண்டர்பிரினர் அவார்ட். தேங்க்யூ கோல்டன் என்டர்டைன்மெண்ட்ஸ் ஃபார் திஸ் அவார்ட். நான் இந்த அவார்டை எங்கள் அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். Hi, myself Shiva KK, founder and CEO of Techins. So, the award I want to thank the Golden Entertainment for this award. So, the best young entrepreneur of the year award for Techins. So, we are doing education service to all the school students to transforming the education from learning to experience the education. So, thank you Golden Awards for this. Thank you. கன்னியாகுமரி மாவட்டம் குமரி வீல்சேர் அறக்கட்டளை மூலமா இந்த அவார்டு வாங்கல ரொம்ப பெருமைப்படுறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 12 வருஷமா நாங்கள் அந்த ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு வீல்சேர், கிரச்சஸ் மற்றும் தேவையான சாதனங்கள் அனைத்தும் நாங்கள் ஸ்பான்சர்ஸ் மூலமா வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹோம் வைக்கிறதுக்காக முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அவார்டை தந்ததற்கு இந்த குரூப்புக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you Golden Awards. First of all, thank you so much for Golden Awards for this award. இந்த அவார்டை நான் ஜெஸ்ஸாப்பர் டீம் அண்ட் ஜெரிஸ் மை பிரதருக்கு டெடிகேட் பண்ணிக்கிறேன். who inspired me to for influencer marketing. I dedicate this award for ஜெஸ்ஸாப்பர் ஜெரிஸ். Thank you. வெற்றி எட்டி பிடிக்கும் தூரத்தில் இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் கோல்டன் அவார்ட்ஸ். ஹாய் சார், நான் அந்த அவார்டு வாங்குறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தேன். இந்த அவார்டு வாங்குறதுக்கு முதல் காரணமே விஜய் டிவி சேனல் உள்ளவங்க தான். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவார்டு வாங்குறப்போ எனக்கு விஜய் டிவிலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு கோபிநாத் சார் கையால் உழைச்சவங்க யாரும் முன்னேறி போவாங்கன்ற ஒரு அவார்டு எனக்கு அவர் கொடுத்துருந்தாரு. அவர் கொடுத்த அந்த 10,000 வச்சு நான் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். இந்த ஓரளவு நான் வளர்னாலும் ஓரளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். இந்த அவார்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு விஜய் டிவி சேனலில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும், கோபிநாத் சாருக்கும் அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னை ரொம்ப லெவலில் போய் விட்டுச்சு. நான் அங்கே 200 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட கிராமத்துல இருந்து இருந்தேன். அவர் அந்த கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு மூமெண்ட்ல உழைச்சிட்டே நீ ஓடிட்டே இரு, நீ ஓரளவு பெரிய ஆளா வருவ அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தி இந்த அவார்டு எனக்கு வாங்க வச்சிருக்காங்க. நான் இந்த அவார்டை நான் விஜய் டிவிக்கு டெடிகேஷன் பண்றேன். என்னை எல்லாம் ஊக்குவிச்சு எல்லாத்துக்குமே இந்த அவார்டு நான் கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர் மாவட்டம் திருப்பூருக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் நாகராஜ். லட்சியம் குடும்பத்தினுடைய இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளர். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி போன வருஷம் இந்துமதி அப்படின்னு ஒரு குறும்படம் எடுத்திருந்தோம், சமூக ஆர்வலை பற்றி எடுத்திருந்தோம். இதே மாதிரி இந்த வருஷமும் சமூக ஆர்வலத்தோட வச்சுதான் ஒரு படம் எடுத்திருக்கிறோம். இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் அந்த இந்துமதி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா லட்சியம் ஒரு குறும்படம், இதுக்கும் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் தான். போராடி தான் இந்த சீல்டு வாங்கியிருக்கோம். இதுக்கு நம்ம இந்த குறும்படத்துக்கு லட்சியம் குறும்படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்ப் பண்ணவங்க யாராருன்னு இப்போ சொல்றேன். படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேமராமேன் பிரகாஷ், அவர் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு உடனே நம்மளுக்காக ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் சங்கத்துல, திருப்பூர் மாவட்டம் திரைப்பட நடிகர் சங்கத்துல பார்த்தீங்கன்னா குமரன் துணைத் தலைவர், அவருடைய ஹெல்ப் நிறைய இருக்கு இதுல இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சுரேஷ், அவருடைய ஹெல்ப்பும் இந்த படத்துக்கு நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை திருப்பூர்ல தான் எடுத்தோம். படம் ஃபுல்லாமே டப்பிங், எடிட்டிங், மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி லாங்குவேஜ் வேணும்னு சொல்லி தூத்துக்குடி கொடுத்துருந்தோம். அங்க நம்ம பண்ணி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீரா செல்வின் டைரக்டர் அண்ட் தயாரிப்பாளர். கொன்பு குதிரை அப்படின்னு ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ 2வது ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேலையிலேயே நம்மளுக்காக இந்த படத்தை சீக்கிரமா நம்ம அவார்டுக்கு நம்ம அனுப்பிச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரம் சொல்லியிருந்தோம். எங்களுக்காக நம்ம டீமுக்காக சீக்கிரமா நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்க. டப்பிங், எடிட்டிங், மியூசிக்ல இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஜீரா செல்வினுக்கும், வினோத் அவர் தம்பி, அவங்க அப்பா, அவங்க குடும்பத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கலாம். அது போக நம்ம நடிகர் சங்கத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்துல 12 பேர் நடிச்சிருக்காங்க. நடிச்சு முடிச்சவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். இந்த கோல்டன் என்டர்டைனர் அவார்டுக்கு அந்த டீமுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் கோயம்புத்தூர் மக்களே. நாங்க 3 பேருமே ஒரு டீம். எங்களோட ஃபர்ஸ்ட் அவார்டு இதுதான். நாங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு வாய்ப்பா இருக்கும் நாங்க நினைக்கிறேன். இன்னும் 2 நாள்ல நான் ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த கோல்டன் என்டர்டைன்மெண்ட்ல நான் வாங்குற 2வது அவார்டு. போன வருஷமும் தொடர்ந்து வையாபுரி சார் இதே இடத்துல நான் அவார்டு வாங்கினேன், அன்னதான சேவை பாராட்டி. இந்த வருஷம் பேரண்ட்ஸ் டேல வாங்கியிருக்கேன். இதே அவார்டு சென்னையில் 2025 சென்னையில் 2 அவார்ட்ஸ் அவர்கிட்ட பேரண்ட்ஸ் சார்ட்டு வாங்கினேன். நல்லிக்கிட்ட வாங்கியிருக்கேன். அன்னதான சேவை பாராட்டி இவங்க கொடுக்குற விருது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் கோல்டன் என்டர்டைன்மெண்ட்ஸ்.
ஐ எம் தேவர்ஷினி, ஐ எம் ஃப்ரம் மதுரை. நான் எனக்கு இந்த ஃபீல்டு வந்து 5 இயர்ஸ் ஓல்ட்லேருந்தே இருக்குது. நான் இப்போ வந்து 2 மூவிஸில் ஆட் பண்ணியிருக்கேன். கமல் சார் மூவி ஒன்று, விஜய் சேதுபதி சார் மூவி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த அவார்டு எனக்கு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த அவார்டை வந்து நான் வந்து எங்கள் அம்மாவுக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கோல்டன் என்டர்டைன்மெண்ட்ஸ். This is Deepika. I'm the founder and trainer of Alphabets. So past 5 years வந்து ஆன்லைன் கோர்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். So I'm so happy about it. So என்னோட மெட்டர்னிட்டி லீவ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னியை 2020 கொரோனா டைம்ல இருந்து. ஸோ பேரலா என் பையனுக்கு இப்போ 4 years ஆச்சு. ஐ எம் டூயிங் இன் அ சக்சஸ்ஃபுல் மேனர். ஸோ என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பில்லர் ஆஃப் சப்போர்ட் என் ஹஸ்பண்ட், ஸ்பெஷல் மென்ஷன் டு மை மதர் அண்ட் மை பிரதர். ஸோ லைஃப்ல ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் 100% யாரு ஹானஸ்டா எஃபோர்ட் போட்டு பண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஷைனிங்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி. ஸ்பெஷல் மென்ஷன் டு கோல்டன் என்டர்டைன்மெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் திஸ் அவார்ட் அண்ட் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வெல்கம் எவ்ரிவன். நான் வந்து ஸ்டேட் அண்ட் நேஷனல் கராத்தே சாம்பியன். இதுக்கும் மேலேயும் ஜெயிச்சு கொடுப்பேன் நம்ம கண்ட்ரிக்காக. அப்புறம் வந்து சிஎம் கிட்ட 2 டைம் அவார்டு வாங்கியிருக்கேன். சிஎம் ட்ராஃபி 2 இயர்ஸ் கண்டினியூஸாக வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வர இயர்லையும் வாங்க போகிறேன். அப்புறம் வந்து இந்த கோல்டன் என்டர்டைன்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து நல்லா அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து எல்லா பேரண்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து எல்லா இடத்துலையுமே பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அவங்க தனியாக போவாங்க நிறைய இடத்துக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி கராத்தே அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணி விடுங்க. அவங்க வந்து வெளியே தனியாக வந்து போகிறதுக்கு போல்டாக ஃபீல் பண்ணலாம். தேங்க்யூ. Good evening to everyone. I'm Tasbiya from Anish Mehendi Artist. Today I'm standing here by Best Mehendi Artist. I'm really thankful for Golden Entertainments, and really again I'm thanking for my grandmother and my husband. Really thank you for their support and thank you for Golden Entertainments. Thank you. குட் ஈவினிங் டு ஆல். இது வந்து என்னோட செகண்ட் அவார்ட். ஃபர்ஸ்ட் வந்து தங்க தேவதை விருது வாங்கியிருக்கேன். பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவார்டு வாங்கினேன். இது ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவார்டு வாங்குறேன். என் அம்மாவுக்கு தான் வந்து இதை டெடிகேட் பண்ணுறேன். இன்னொரு பர்சன் வந்து அம்மாவுக்கு அடுத்ததா உதயான்னு சொல்லிட்டு என் கூட இருந்தாங்க. அவங்க இப்போ என் கூட இல்லை, இறந்துட்டாங்க. ரீசெண்டாக 1 month தான் ஆகுது. அவங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க நான் இந்த ஸ்டேஜுக்கெலாம் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்காகவும் என் அம்மாக்காகவும் தான், அம்மா அப்பாக்காகவும் தான் இதை வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு எக்ஸலன்ஸ் அவார்ட்.